இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு காலையில இட்லி ஊத்தலாம் டிஃபனுக்குன்னு சொல்லிட்டு, இட்லி பாத்திரத்தில தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு, நாள் தான் எங்க அம்மா வந்து மாவு ஆட்டி வச்சிருந்தாங்க. மல்லிப்பூ மாரி சூப்பரா இட்லி வந்து வரும். அதனால வந்து மாவு நல்லா திக்கா கெட்டியா இருந்துச்சா, அத ஒரு பாத்திரத்த எடுத்து தனியா வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, மீதி இருக்கிற மாவ வந்து கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சு எடுத்து வந்து இட்லி வந்து ஊத்திட்டாங்க. இங்க நான் வந்து பீட்ரூட் பிரியாணிக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு, குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது பொரிஞ்சோன வந்து வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்து வரணும். இதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி, புதினா இது நல்லா போட்டு வதக்கிட்டு, அப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்சிருந்த தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து அது என்ன தயிர் வந்து ஊற்றிட்டு துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தண்ணி அளந்து வந்து வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து முட்டை வேக வச்சலாம்னு சொல்லிட்டு இந்த முட்டை குக்கர் இது குக்கர் இல்லை ஸ்டீமரா ஏதோ இந்த பக்கம் தண்ணி கொதிச்சோடனே அரிசி ஒரு பாதி லெமனையும் புழிஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து வச்சாச்சு. கொஞ்சமாக நெய்யும் வந்து மேலே ஊற்றிக்கிங்க. இது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு தான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து செய்கிறது. நாங்கள் பொதுவாக வந்து குக்கர் சாப்பாடு அதிகமாக வந்து எடுத்துக்க மாட்டோம். ஆனால் பீட்ரூட் பிரியாணி வச்சா அதில் வச்சு தான் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறது. வேலை வந்து வேகமாக வந்து முடிஞ்சிடும். அப்புறமேட்டுக்கு வேக வச்ச முட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலா போட்டு கசூரி மெத்தியெல்லாம் போட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துட்டோம்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இங்கே விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பிரியாணியை நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். இதில் பீட்ரூட் ஸ்மெல்லு ஒன்றுமே வந்து வராது. பிள்ளைங்களாம் பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு எங்கே திடீர்னு வீட்டில் இருந்தேன் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கரூர் போகிறோம். கரூரில் வந்து இது மேம்பாலம்லாம் தாண்டி சர்ச்சு கர்னர்லாம் போய் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னோம்னா கழுதைக்கிட்ட குட்டிச்சுவரு சிவாக்கு தான் வந்து போவோம். போனோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போனோம். அங்கே வந்து பார்க்கிங் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேக்குக்கு போக சொல்லிட்டாங்க. சரின்னு பேக் சைட் போயிட்டு அங்கே வந்து ஒரு அண்ணா இருந்தாங்க. வண்டியை நிறுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி விட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போய் என்ட்ரு ஆனோன்னா என்ன ஐட்டங்கள் பிடிச்ச மாதிரி வளையல் செயின் தோடுன்னு தொங்க விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக இருக்குமா இல்லையா? பட் வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு வந்து விட்டுட்டு மேலே வந்து போகணும். இதுவும் லேடிஸ்க்கு பிடிச்ச ஐட்டம் தான். பாத்திரம் இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு கீழே வந்து இந்த மளிகை சாமான் இருக்கிற செக்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வளையல் பசி தோடு இது மேலே ஆசையாக இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு மளிகை சாமான் டப்பா இது மேலேயே தான் ஆசையாக இருக்கும். அங்கே வந்து தேவையான பொருள் வாங்கிட்டு கீழே வந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோன் ஐஸ் வந்து இங்கே இருக்கும். எங்கள் அக்கா ஒரே பிடிவாதமாக இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட வந்து வேகமாக ஒன்று பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணி கொடுங்க ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக இருக்குல்ல. இது உள்ள அந்த கோன் இருக்கு இல்லையா அதோட எண்டு வரைக்குமே வந்து இருக்கும். அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க.